நம்பிக்கையின் கீதங்கள். சங்கீதம் 26. ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் வாழ்வுக்கு அடைக்கலம், யாருக்கு நான் நடுங்க வேண்டும்? என் பகைவர்களும் எதிரிகளுமாகிய தீயோர் என்னை விழுங்க வருவது போல் என்னை தாக்கும்போது அவர்களே தடுமாறி விழுந்து போயினர். எனக்கெதிராய் அவர்கள் பாளையம் இறங்கினாலும் என் நெஞ்சம் கலங்காது. எனக்கெதிராய் போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஆண்டவரிடம் நான் வேண்டுவது ஒன்றே, நான் விரும்புவதும் ஒன்றே. ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாள் முழுவதும் குடியிருக்க வேண்டும். ஆண்டவருடைய இனிமையை நான் சுவைக்க வேண்டும். அவரது ஆலயத்தை நான் பார்க்க வேண்டும். கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தின் உட்புறத்தில் என்னை ஒளித்து வைப்பார். உயர்ந்ததொரு பாறையில் என்னை தூக்கி வைப்பார். இப்போது என்னை சூழ்ந்து நிற்கும் எதிரிகள் மேல் வெற்றி கொண்டவனாய் தலை நிமிர்ந்து நடப்பேன். அவருடைய கூடாரத்தில் அக்களிப்பு ஆரவாரத்துடன் பலிகளை சமர்ப்பிப்பேன். ஆண்டவருக்கு இன்னிசை பாடுவேன், புகழ் இசைப்பேன். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி எழுப்பும் குரலை கேட்டருளும். என் மீது அருள் கூறும். என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் உள்ளம் உம்மோடு உரையாடுகிறது. உம்மை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு இன்முகம் காட்ட வேண்டுமென விழைகிறேன். உம் முகத்தை எனக்கு மறைத்து கொள்ளாதேயும். சினம் கொண்டு உம் ஊழியனை தள்ளிவிடாதேயும். நீரே எனக்கு துணை, என்னை தள்ளிவிடாதேயும். என் மீட்பராகிய இறைவா, என்னை கைவிடாதேயும். என் தாயும் தந்தையும் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, உம் வழியை எனக்கு கற்பித்தருளும். என் எதிரிகளின் பொருட்டு நேரிய வழியில் என்னை நடத்தி செல்லும். என் எதிரிகளின் விருப்பத்திற்கு என்னை விட்டு விடாதேயும். ஏனெனில் பொய்சாட்சி சொல்வோரும் கொடுமை செய்ய விரும்புவோரும் எனக்கு எதிராய் கிளம்பினார்கள். நானோ வாழ்வோருடைய நாட்டில் ஆண்டவருடைய நலன்களை காண்பேன் என நம்புகிறேன். ஆண்டவரை எதிர்பார்த்து வல்லவனாயிரு. உன் உள்ளம் திடம் கொள்வதாக. ஆண்டவரை எதிர்பார்த்திரு. ஆமென்.